எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய பிரேக்கிங் நியூஸ். மே மாதம் 9ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்த் அவங்களுக்கு பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அதை யார் ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட வைஃப் பிரேமலதா அவங்க தான் ரிசீவ் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். எல்லா துறையிலையும் சிறந்து விளங்குறவங்களுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து இந்திய அரசாங்கத்தால் குடியரசுத் தலைவரால் கொடுக்கப்படுது. ஸோ இது மிகவும் உயரிய விருது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விருதுக்கு முன்னாடி பாரத ரத்னா விருது, பத்ம விபூஷன் விருது, இந்த 2 விருதுகள் இருக்குது. 3வது உயரிய விருதுனா அது பத்மபூஷன் விருது தான். இந்த விருதை வந்து விஜயகாந்த் அவங்களுக்கு இப்போ கொடுக்குறாங்களே அப்படின்றது தான் ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு தன் சம்பாத்தியத்தில் பாதிக்கு மேலே மக்கள் நமக்கு என்ன தருவாங்க அப்படின்றத பற்றி யோசிக்காமலே உதவியாக செஞ்சுட்டு இருந்தார். வாழ்ந்த கடவுள், வாழ்ந்த வள்ளல், வாழ்ந்த கொடை வள்ளல். எத்தனையோ பேருக்கு எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு மெடிசன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ உதவி பண்ண விஜயகாந்த் அவங்களுக்கு மக்கள் என்ன கொடுத்தாங்கன்னா ஏமாற்றத்தை தான் கொடுத்தாங்க. அவர் உடம்புல சில பிரச்சனைகள் இருந்தது. அவரோட தொண்டையில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. அவரோட மூளையில் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது சில பிரச்சனைகள் இருந்தது. அதன் காரணமாக வந்து அவர் எப்போல்லாம் மீடியா முன்னாடி பேசுகிறாரோ அப்போல்லாம் குடிகாரன் போல தெரிஞ்சார். ஸோ எல்லா மக்களும், எல்லா மீடியா பீப்புளும் தொடர்ந்து செய்த ஒரு விஷயம், விஜயகாந்த் வந்து குடிக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, அடிமை ஆகிட்டாங்க. விஜயகாந்தால் இனிமேல் சினிமாவிலையும் அரசியலையும் சாதிக்க முடியாது அப்படின்னு பல்வேறு விதமான வதந்திகளை மீடியா பீப்புள் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதை மக்களாகிய நம்ப செஞ்சோம். இதன் விளைவு மன உளைச்சலுக்கு பிறகு உடலில் ஏகப்பட்ட உடல்நல கோளாறுகள். இதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு மனுஷன் பல நாள் வந்து உயிரோட இருந்தாரா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கடைசியில் விஜயகாந்த் அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் மக்கள் அவரை பற்றி சொன்ன விஷயங்களை வச்சு தான் அவருக்கு பத்மபூஷன் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து மே மாதம் 9ஆம் தேதி வந்து பிரேமலதா அவங்க வாங்கிக்க போகிறாங்க. கவலையான ஒரு விஷயம் என்னென்னா, அவரை பற்றின நல்ல விஷயங்கள் இவ்வளவு இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான விஷயங்களை அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்திய அரசாங்கமும் இந்திய மக்களும் அவரை கௌரவிக்க ஏன் தவறிட்டாங்க அப்படின்றது தான். இன்றைக்கி வந்து அவரோட சமாதியை வந்து கோயிலாக ஆக்கியிருக்காங்க. அவரோட நினைவிடத்தை வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய நினைவிடம் கட்ட போகிறேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இறந்ததுக்கப்புறம் செய்கிற எந்த விஷயங்களும் ஒரு வரலாறாக மாறிடும். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது மக்களாகிய நம்மெல்லாம் அவருக்கு அந்த மன உளைச்சலை கொடுக்காம இருந்திருக்கலாம். முக்கியமாக குடிகாரன் விஜயகாந்த் வந்து எதற்கும், முக்கியமாக அரசியலில் சாதிக்க தெரியாத ஒரு மனிதர் அப்படின்ற ஒரு பேரை மக்களாகிய நம்ம தானே